நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழண்ட ரமேஷ். நானும் ஆர்ஜே கனா அவர்களும் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான பாட்டு நிறைய பேர் ரெக்வஸ்டாக கேட்டிருந்தீங்க. இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, இந்த பாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக இந்த பாட்டை பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறோம். வைஷ்ணவிக்காகவா? இதுதான் தவறான காதல் பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த க்ரீன் சிக்னலில் வந்து நீங்கள் வந்து எப்படிலாம் சொல்லுவீங்க, வார்த்தைகளில் எப்படிலாம் விவரிப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஜென்ரலாக. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. the wait is over. I can't believe வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்க போறோம், காலைல சேர்ந்து எந்திரிக்க போறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்திரம் தைக்க போறோம். ஆனா இங்க வைரமுத்து அவர்கள்ட்ட வர்றப்ப அவர் எந்த மாதிரியான ஒரு மெட்டஃபர் வந்து ஓமை வந்து சொல்றாருன்னா, பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்ததை யார் அதை பார்த்தது, உடம்புல பூரிச்சு போயில இருக்கும், நீதானா அந்த கோயில் அப்படின்றத அந்த படம். ஸோ ரொம்ப என்ன சொல்றது, இந்த பாட்டு வர சுச்சுவேஷன் மட்டும் நான் இப்போ சொல்றேன். ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்றாங்க, வீட்டில் வந்து பொண்ணு கேட்கறதுக்காக வந்து ஹீரோ வராரு. அப்பன்னு பார்த்து எல்லாம் ஓகே ஆயிடும். தட்டு மாத்திரப்ப திடீர்னு ஒரு பையன் இவர் தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. எங்க அப்பா இவரு அப்படின்ற மாதிரி, எனக்கு இவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறம் எங்க அப்பா நீங்க தான் அப்படின்னு சொன்னோடனே அந்த நிச்சயதார்த்தமே நின்று போயிடுச்சு. கட் பண்ணா அந்த பையன் வந்து கடல்ல இந்த பக்கம் நிக்கிறப்ப வந்து இது போறான், நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றப்ப அப்போ வந்து அந்த பக்கம் ஒரு பிச்சைக்காரன் வருவான். அவர் வந்துட்டு இது வந்து என் பையன் தான், பசிக்காக இந்த மாதிரி இது பண்றான் அப்படின்னு. சரி பரவாயில்ல, அவன் பொய் சொன்னதே உண்மையா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோ அடாப்ட் பண்ணி எடுத்துக்க அந்த பையனை வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த ஹீரோயினுக்கு இன்னும் லவ் இருக்கு, ஆனா அந்த பையன் யாருன்னு சொல்லு அப்படின்னோடனே அடுத்த நாள்ல இருந்து அந்த பையன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பான், நான் உன்னை பத்தின ரகசியத்தை யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இது கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினுக்கே தெரிய வருது, ஓ இந்த பையனே வந்து ஒரு வளர்ப்பு பையன் தான், இதை வந்து அடைக்கிறதுக்காக இந்த நம்ம ஆள்கிட்ட இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ வந்து ஒரு கிரீன் சிக்னல் விழுது, வாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிரீன் சிக்னல் அப்பதான் வந்து இந்த பாட்டு வருது. ஸோ இளையராஜா அவர்களுடைய டியூன்ல அப்படியே என்ன சொல்றது, அந்த டைம்லலாம் வந்து அந்த தமிழோடு இசையோடு தமிழும் சேர்றப்ப அப்படி ஒரு மேஜிக்கல் பாண்டிங்ல சாங் வரும்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பாட்டு. கங்கைமரன் அவர்கள் தான் பாடியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து சின்ன கோயில் சித்ரா அம்மா பாடியிருப்பாங்க. அவங்களுடைய குரல்ல வந்த முதல் திரை இசை பாடல் வந்து இந்த பாட்டு, பூஜை கேத்த பூவிது பாட்டு தான். பூஜை கேத்த பூவிது நீத்து தானே பூத்தது, பூத்தது யாரது பார்த்தது. சரி ஓகே, நீங்க இந்த பாட்டை எங்க கேட்ட ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? நான் வளர்ந்தது படிச்சதெல்லாம் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு கிராமத்துல. சோ அங்கிருந்து கவுந்தப்பாடி, ஈரோடு இந்த பக்கம் எல்லாம் போனோம் அப்படின்னா டவுன் பஸ்ல ஏறி உட்காந்துருவோம் ஜாலியா. சோ நீங்க எப்ப ஏறி உட்காந்தாலும் எஸ்பெஷலி மாலை நேரத்துல வந்து இந்த பாட்டு இஸ் ஒன் ஆஃப் த பிளேலிஸ்ட். நான் கவனிச்சிருக்கேன், இளம் வயசுல இருக்கக்கூடிய பசங்கள்லாம், நான் இப்போ சின்ன பொண்ணு, அப்போ அவங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பொண்ணு அப்படி பஸ்ல ஏறிட்டாங்க அப்படின்னா நேரம் அந்த டிரைவர் அங்கிள்கிட்ட போவாங்க, அண்ணே 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 அந்த பாட்டு கொஞ்சம் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்ட ஞாபகங்கள் எனக்கு உண்டு. சபாஸ் மாமா சபா. ஒரு பொண்ணு உனக்காக ரெடி ஆயிட்டாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகுற அந்த கிரீன் பிளாக் காட்டுற மாதிரியான முதல் பல்லவி வரிகள். பூஜை கேட்ட பூவிது நேத்துதான பூத்தது, பூத்தது யாரது பார்த்தது. ஸோ இனி வர எல்லாமே வந்து ஒரு உரையாடல் நடையில தான் இருக்கும். ஸோ அது வரைக்குமே வந்து அவங்க ஒரு சிறு குழந்தையா ஒரு சின்ன பெண்ணா இருந்தவங்க இப்போ வந்து ஒரு மனைவியா மாற போறாங்க அப்படின்றப்ப அந்த டிரான்சிஷன் எப்படி எழுதியிருக்காருன்னா, மேல போட்ட தாவணி சேலையாகி போனது, சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது. தம்பி மொதல் ஸ்டெப் தான் ஈஸியா தான் இருக்கு, மத்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். எப்படின்னா விட்டுறாதீங்க, புடிச்சு வந்துருங்க. இந்த ஒரு மெச்சூரிட்டி, அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆகும்போது அந்த ஒரு நாள் நம்ம என்னதான் எதிர்பார்க்கலாம், இவங்க என்ன கிவ் பண்ணுவாங்க, அவங்க என்ன கிவ் அண்ட் டேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் அழகா சொல்லியிருப்பாங்க. மேல போட்டதாவணி சேலையாகி போனது, சேலை எடுத்து விடுவதே வேலையாகி போனது, கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது. யாருடா சொல்லு நீ? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்க போறோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து பாவாடை கட்டும்போது வந்து பார்த்தேங்க மச்சம், ஆனா அந்த மச்சத்தை பார்த்த உடனே ஏனோ எனக்கு வந்து ஒரு அச்சம் வருது அப்படின்னு. தப்பு பண்ண அப்படிதான்.
என்ன இவ்வளவு பிராங்கா இந்த காலத்துல லிரிக்ஸ் எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பட் அந்த காலத்துல ரியலிஸ்டிக்கா உண்மையை எடுத்து எல்லாருமே உணர்ற மாதிரி, எஸ்பெஷலி ஆண்கள் உணர்ற மாதிரி நிறைய எழுதப்பட்டிருந்தாலும் அந்த இசையில கோர்த்து மயக்கிட்டாரு ராஜா சார் அவர்கள். பாவாட கட்டையில பார்த்தேனே மச்சம், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ரிப்ளையும் தக்கா கொடுப்பாங்க. நீ வந்து நோவாம பார்த்து புட்ட அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்க வேற என்ன வேணும் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு, நோகாம பார்த்து புட்டு வேற என்ன மிச்சம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் சொச்சம். கல்யாணம் பண்ணாம இருந்தா இதோட தான் லிமிட், இதுக்கப்புறம் வாட் எவர் யூ வாண்ட் யூ நீட் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேச்சுல என்ன வந்து மயக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுல ஆள தோக்கற. அடுத்து இவர் வந்து சொல்றாரு, கொஞ்ச நேரம் பாரு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நீ கூலி கேக்குறியா என்கிட்ட? கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேக்குறேன். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஒரு பெண் வந்து ரொமான்டிக்கா என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்களோ அதை வந்து அவ்வளோ அழகா வந்து குளாரிஃபை பண்ணி இப்ப லிரிக்ஸ்ல வரும். துள்ளி போகும் புள்ளி மான மல்லு வேட்டி இழுக்குது, மாமன் பேச்ச கேட்டு இப்ப வேப்பங்குச்சி இனிக்குது. மாமன் பேச்ச கேட்டு இப்ப வேப்பங்குச்சி இனிக்குது. கிராமங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அழகான காதல் உரையாடலா நம்ம இது எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து பர்சனலா ஒருத்தர் வந்து மெயில்ல வந்து சொன்னது. மகாலிங்கம் அப்படின்றவர் வந்து இலங்கையில இருந்து நமக்கு மெயில் பண்ணியிருந்தார். காலேஜுக்கு போயிட்டு இருந்தார். எங்கன்னா ஜாஃப்னால இருந்து கொலம்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு டிராவல் இருக்கும். ஸோ எப்போ இந்த பாட்டு ரிலீஸ் ஆன அந்த டைம்லலாம் வந்து இந்த பாட்டை வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளே போடுவாங்க. போட்டால் எப்படி வந்து நீங்கள் போயிட்டு ரிட்டன் இப்படி வந்தாலுமே வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி கேட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரியே ஒவ்வொரு நாள் இந்த பாட்டு எப்போ வரும்னு வெயிட் பண்ணிலாம் கேட்டுட்டு இருந்த காலத்தில் தனக்கு பக்கத்தில் ஒரு பெண் உட்காந்துருக்காங்க. இந்த பாட்டு வந்து அவனே தன்னை மாதிரியே ரியாக்ட் பண்ணி தன்னை மாதிரியே வந்து இந்த பாட்டு பிடிச்சி பாடி அந்த மாதிரி வந்து தனக்கு பக்கத்தில் இருக்கிற பெண் பாடினோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்மள மாதிரியே ஒருத்தவங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி இந்த பாட்டு ரிட்டர்ன் வர்றப்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடினாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. வேற மாதிரி ஒரு திருமணத்திற்கு ஒரு பாடல் வந்து இந்த சேர்த்து வச்சிருக்கு அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாலிங்கத்தினுடைய வழியை தொடர்ந்து நீங்களும் அடுத்த முறை ஒரு பெண் கிட்ட போய் நீங்க ப்ரப்போஸ் பண்றதுக்கு முடியல, தயக்கமா இருக்கு அப்படின்னா, ரொம்ப நாளா நீங்க ஸ்டாக் பண்ணிருப்பீங்க, இருந்தாலும் எந்த ரியாக்ஷனும் கிடைக்கல அப்படின்னா இந்த பாடலுடைய ஆண் பாகத்தை நீங்க பாடுங்க. அதனுடைய பெண் பாகத்தை அந்த பொண்ணு பாடலைன்னா அவங்களுக்கு லிரிக்ஸ் தெரியலன்னு அர்த்தம். ஸோ 2-3 தடவை பிளே பண்ணிட்டு 3ஆவது தடவை அவங்க திரும்பி பாடுறாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்க. பெண் வந்து தன்னுடைய தவிப்பை வந்து சொல்றாங்க. ஊரெல்லாம் வந்து உன்னை பத்தி எதோ சொல்றாங்க, நான் எப்படி வந்து யார்கிட்ட சொல்லி உனக்கு வந்து தூது சொல்லி இது பண்றது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ஊரெல்லாம் உன்னை பத்தி வெறும் வாயம் இல்ல, தோதாக யாரும் இல்ல தூது சொல்ல. நிறைய பொண்ணுங்களுக்கு அதுதான் பயம், இல்ல ரெட் பிளாக் இருந்துருமோ அப்படின்னு சொல்லி யாரும் பேசுறாங்களே அப்படின்னு. ஸோ வந்து பெண்கள் தான் ரொமான்டிக்கா இருப்பாங்களா, ஆண்களும் ரொமான்டிக்கா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அடுத்து வர வரிகள். வாய் வார்த்தை பொம்பளைக்கு போதாதுக்குள்ள கஞ்சாட போல ஒரு பாஷை இல்லை. ஸோ அவர் நாங்க பேசுறத நிறுத்திடணும் இல்லையா? இல்ல யூ கேன் ஹேவ் இல்ல. இப்ப சண்டை வர்றப்ப ஒருத்தவங்கள பேசுறதை விட அவங்க கண்ணுடைய இதுல சொல்லிடலாம் அவங்க எந்த ஒரு இதுல வந்து நம்ம மேல கோவத்துல இருக்காங்க, எந்த லெவல்ல நம்மள கோவத்துல இருக்காங்க. காதல் புரிஞ்சிருப்பார் போல இருக்கு, இவ்வளவு கரெக்டா பேசுறாரு. சொல்லுங்க டாபிக் மாத்தாதீங்க. வாய் வார்த்தை பொம்பளைக்கு போதாது புள்ள, கஞ்சாட போல ஒரு பாஷை இல்ல. நீங்க என்னதான் பேசினாலும் சரி, ஒரு பெண் அவங்க வந்து உங்களோட அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், ஆனா அவங்க வந்து உண்மையை உடனே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க பேசுறத வச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு உண்மையை கரெக்டா சொல்லிருக்காப்ல ரமேஷ். ஃபேக்ட் 100%. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுற, கொட்டி போன கொடுமைக்கு சீப்பு தேடுற. நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த வா நீ பேசுறது போகுது அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்த களத்துக்கு வந்து பெண் பேசினா பிடிக்காது, பேச்செல்லாம் வேண்டாம், ஃபைனலி வா சுருதி போலாம் அப்படின்னு. வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் இந்த லைன். என்ன பார்த்து என்ன கேட்ட ஏட்டு ஏண்டி மாத்துற, கால நேரம் கோடி போச்சு மாலை வந்து மாத்துற. பல கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிகளுக்காக வந்து கேட்கக்கூடிய ஒரு அருமையான பாடல். பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அவர் போடுற ரீல்ஸ்ல இதுவும் ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஐ திங்க் இதுல நிறைய குறும்புகள் நிறைஞ்சிருக்கு. அண்ட் முக்காவாசி நேரம் பேச முடியாம, எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு இந்த லாங் டிஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் வந்து ஏக்கத்திலேயே இருப்பாங்க. அடுத்து என்னென்னலாம் பண்ண போறோம், கல்யாணம் ஆனிச்சுன்னா எப்படி இருக்கும், அண்ட் எவ்வளோ நம்ம வந்து என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உரையாடல் பண்றது தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்வர்சேஷன்ஸ்லாம் கூட நிறைய இருக்கும் இல்லையா. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலாம் ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க. ஸோ அப்படியே அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு வெயிட்டிங், சின்ன சின்ன விதங்கள்ல ரசிச்சு எல்லாம் வந்து போதும், தூரத்துல இருந்து ரசிச்சதெல்லாம் போதும், என்னோடதையா நீ எப்ப மாறுவ, என்னுடையவளா என்னவளா எப்ப மாறுவேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டுலயுமே ரொம்ப அழகா அவங்க சொல்றதுமே வந்து அந்த பெண்ணும் இதுல வந்து ஆர்வமா இருக்காங்க, ஆசையா இருக்காங்க. அவங்க அந்த பையனை விட ஏக்கத்துல இருக்காங்க. எஸ் எஸ் எவ்ரிதிங் இஸ் ஓகே, பட் இது எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க அம்மா அப்பாவோட பெர்மிஷனோட ஐ கேன் ஃபீல் சேஃப் இல்லையா. நீ கிரீன் ஃபிளாக் தான் தெரிஞ்சிருச்சு, ரெட் ஃபிளாக்லாம் இல்ல, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு மேரின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலத்துக்கும் ஐ திங்க் திஸ் சாங் சூட்ஸ் அக்கார்டிங் டு மீ. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இளையராஜா அவர்களுடைய இசையில கங்கை அமரன் மற்றும் சித்ரா பாடியிருப்பாங்க. வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு. அண்ட் எனக்கு வந்து எஸ்பெஷலி ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருந்தது அப்படின்னா, சித்ராமாவனுடைய முதல் தமிழ் பாடல், அதுலயே நம்ம ஊரு கிராமப்புறத்தினுடைய ஃபீலை கொண்டு வந்து அந்த ஒரு எகத்தாளத்தோட மேல போட்டதாவணி சேலையாகி போனது, சின்ன சின்ன குறும்போட பாடினது வந்து அம்மா இஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ யா, சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது. வேற என்ன பாட்டு உங்களுக்குலாம் பிடிக்கும், நாங்கள் எதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்நாடு ரமேஷ். ஆர்ஜே கனா. மாமன் பேச்ச கேட்டு இப்பவே பங்குச்சி இனிக்குது.